ஒவ்வொரு ராசியும் காதல் தோல்வி எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசி காதல் தோல்வி எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா, ரிஷபராசி தான் இருக்கிறதுலே ரொம்ப லாயலான ராசிங்க. அவங்க ஈஸியாக மூவானே ஆக மாட்டாங்க. பழைய நினைவுகளை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய சேட் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதாவது ஆடியோ நோட் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, தன் பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு மெமரி கார்டில் போட்டு பேக்கப் பண்ணிடுச்சு. சரிங்களா? அந்த சேட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும். எப்போல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகுதோ அப்போ அதெல்லாம் எடுத்து படித்து மேலும் மேலும் டிப்ரெஸ் ஆகி அழுதுகிட்டு கிடக்கும். நைட் ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பாட்டு பாடி தூங்க வைப்பான். ஸோ இந்த பொண்ணு அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு காலில் கேட்டுக்கிட்டே இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி. அந்த பொண்ணு கண்டிப்பாக தூங்க போதில் அழுதுகிட்டே இருக்க போகுது. இவங்களுடைய மைண்ட் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலான ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த காதெல்லாம் நடந்த ஃபிசிக்கலான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது கிஃப்ட் கிடச்சிருக்கும், இல்லை சேட்ஸ் இருக்கும். அதை நினைவுபடுத்தக்கூடிய ஃபிசிக்கலான விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு கிஸ்ஸிங் வீடியோ அந்த பையனோட எடுத்தது. அந்த வீடியோ ஒரு 2000 முறை பார்த்துருக்கும். ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபிசிக்கலாக அந்த காதலுக்கும் எங்களுக்குமான ஃபிசிக்கல் பிரிட்ஜ் என்ன இருக்குன்னு பார்க்கும். அந்த பிரிட்ஜில் போய் உட்காந்துக்கும். அது சேட்ஸாக இருக்கலாம், கிஃப்ட்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதே போல் நீங்கள் ரிஷபராசி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கான்ட்டு. எப்படி அப்படின்னா, ரொம்ப குண்டாயிருவாங்க. மேலை நாடுகளில் ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, எல்லா ஒல்லியான ரிஷபராசிக்குள்ளேயும் ஒரு குண்டான பர்சன் மறைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, பிரேக்கப்னு ஒன்று நடந்த பிறகு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு. விதவிதமாக ஃபுட்டு சாப்பிட்ற மூலியம், எக்ஸசிவான ஃபுட்டு சாப்பிட்ற மூலியம் அவங்க அந்த பிரேக்கப்லேருந்து வெளியே வந்துடலாம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தன்னை அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. தலை வர மாட்டாங்க, ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்டா இப்படி இருக்கான்னு கேட்டால் அவங்க மைண்ட் அது ஏதோ ஒன்று அப்படிங்கிற ஜோன்லேயே இருப்பாங்க. ஸோ ரிஷபராசி பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த நபர் பிரேக்கப் ஆகிட்டாங்க, ரொம்ப சஃபரிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது. நான் ரிஷபராசிக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த காதலை நினைவுபடுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தயவுசெய்து தூக்கி போட்டு எரிச்சிருங்க. அப்படி நீங்கள் எரிக்கலை அப்படின்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கிட்ட போயிட்டே இருக்கும். நீங்கள் லைஃப் லாங் மூவ் ஆனே ஆக மாட்டீங்க. தேங்க்யூ.